அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் சரி மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. அண்ணாமலையும் சரி டீ காப்பி ஒன்றா சேராது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நினச்சா கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர்லாம் வேணான்ட்டார். நீங்கள் பிஜேபி நீங்கள் இருங்க ரெண்டாவது இடத்துல, நீங்கள் ஏன் இன்னொருத்தர் ரெண்டாவது இடத்துக்கு தேர்றீங்க? இப்போ உங்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கு தானே பதவி கொடுக்கும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ அந்த கட்சியில் 190 பேர் வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் தான் காசு கொடுத்தாரு. தேர்தல் செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அப்போ என்கிட்ட துட்டு இல்லைன்னு ஒதுங்குறாங்க. ஒதுங்கு யாராவது துட்டு இருக்கணும் கூட்டு வான்றாங்க. துட்டு இருக்கணும் கூட்டு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாங்கள் எதுக்கு அந்த கட்சியில் இருக்கணும்னு கேட்குறாங்க மாவட்ட செயலாளர். செய்தியை வெளியிட்டதே ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவுக்கு பர்சனலாக பாஜக கூட போகிறது பிடிக்காது. இன்னொன்று ஒரு திமுக தலைமை உள்ளவங்க ரொம்ப நெருக்கமான, அவர் வந்ததே அந்த அஜெண்டா தான்ன்றது தான் என் போன்றவங்க பார்த்து. இதில் ஒழுங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தம் மாவட்ட செயலாளர். குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாது. விஜய் குழம்பிய குட்டை 234 தொகுதி நாங்கள் தனித்து நிற்போம். இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு நல்ல இருக்கும். அப்போ இந்து சகோதரர்களை வெளியில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு அது எப்படி பார்த்து அவர் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை, ஆடாதீங்க, ரொம்ப ஆடாதீங்கன்னு இருக்கேன். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். சரி, இப்போது தேர்தல் அதிகாரம் அந்த உட்பட்ட வந்ததுனால ஆட்சியாளர்கள் மாற்றம் இருக்கும், காவல்துறை அதிகாரிகள் மாற்றங்களாக இருக்கும். சென்னையில் அதுபோல் ஒரு மாற்றம் ஏற்படுமா? இன்று மாலை காவல்துறையினுடைய அனைத்து அதிகார மையங்களில் இருக்க அதிகாரிகள் மாற்றப்பட இருக்கிறார்கள். பொறுப்பு டிஜிபின்னாங்க. பொறுப்பு டிஜிபியிலேருந்து சட்டம் ஒழுங்கு டிஜிபி. சட்டம் ஒழுங்கு டிஜிபினா அவர் கீழே தான் 4 மண்டல ஐஜிக்கள், எல்லா மாவட்ட எஸ்பிகள் வருவாங்க. அவர் மாற்றப்பட இருக்கிறார். அனைத்து காவல்துறை ஆணையர்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி மாதிரி முக்கிய நகரங்கள் ஒரு 17 கமிஷனர் இருக்குது. அதில் பெரும்பாலான கமிஷனர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள். உளவுத்துறை உடைய அதிகாரிகள், உளவுத்துறை ஐஜி இந்த அதிகாரிகள்லாம் மாற்றப்பட இருக்கிறார்கள். அதனால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு எல்லாம் இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு போட்டாங்க. அப்படி ஒரு அந்த அம்மா போட்டாங்க. அப்படி ஒரு பதவியை நியமிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற கிரைம் ரிப்போர்ட்டருக்கு தெரியுமா? இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொலை, மாமியார் கொலை, மருமக கொலை, கள்ளக்காதல்லாம் தெரியும். பிரகாஷ் சிங் வழக்கு தெரியுமா? செய்தியாக பதிவிட்டு போகிறாங்க. பிரகாஷ் சிங் வழக்கில் HOPFன்னு சொல்லுவாங்க. இந்த தலைமை டிஜிபிக்கு இணையாக யாரையுமே நியமிக்கக்கூடாதுன்னு கோர்ட் ஆர்டர். ஆலோசகர்னு போட்டாங்கல்ல ராமானுஜத்தை, அந்த மாதிரியோ கிரைம் டிஜிபின்னு போட்டாங்க, அந்த மாதிரியோ ஸ்பெஷல் டிஜிபின்னு போட்டாங்க. அந்த வேறுனா பெண் வழக்கில் மாட்டினார் ராஜேஷ் தாஸ். இந்த மாதிரி எல்லாம் போட்டதெல்லாம் போடக்கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றம் ஆர்டர். இப்போ இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு போடுறாங்க. அதுவும் HOPFக்கு இணையான பதவி. டிஜிபி இன்டெலிஜென்ஸ்னால் அவங்க பல தகவல் அவங்கள்ட்ட தான் வந்துட்டு போகும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது அப்படின்றது கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியல, எழுத வரல. நான் மட்டும்தான் 2-3 இதில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னும் சிலருக்கு தெரியும், ஆனால் ஏன் மௌனமாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நாம் நம்ம ஆணித்தரமாக அழுத்தி நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டும். ஆனால் என்னென்னா தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களும் சரி மறுப்பு தெரிவிச்சிருந்தார். அண்ணாமலையும் சரி டீ காப்பி ஒன்றா சேராது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரனும் சரி பேசினாங்க. ஆனால் ஒரு சைடில் பேச்சுவார்த்தை நடந்ததாக நம்மளுக்கு தகவல் படி நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அவங்க தனித்து நிற்பாங்களா? அவர்கள் கிட்டத்தட்ட இனி நினச்சா கூட உள்ளே வர முடியாதுன்ற அளவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர்லாம் வேணான்ட்டார். இனி அவர்கள் தேவையில்லை. அவருடைய பர்சன்டேஜ் மற்ற விஷயங்கள்லாம் அவர்களை கொண்டு ஒரு 45 எம்எல்ஏ ஆக்கி எடுத்துக்கட்சி தராகிறதுக்கு நம்ம இல்லை. நீங்கள் பிஜேபி நீங்கள் இருங்க ரெண்டாவது இடத்துல, நீங்கள் ஏன் இன்னொருத்தர் ரெண்டாவது இடத்துக்கு தேடுறீங்க? நம்ம பார்த்துக்குவோம், நமக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பிரச்சாரம் இன்றைக்கி பாருங்கள், ஆர்ப்பாட்டெலாம் நல்லா போயிருக்கு, நம்ம இறங்கி அடிப்போம், நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பிஜேபி தலைமையிட்ட பேசியிருக்காரு. இல்லைங்க இன்னும் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் முடியாது அப்படின்னா நான் 185 இடம் நிற்க போகிறேன். நீங்கள் விஜய் கூட்டு வந்தீங்கன்னா அவருக்கு மீதிக்கிற இடத்துல நீங்கள் பிரிச்சிங்க எனக்கு தெரியாது என்ற அளவுக்கு போய் தேவையில்லைன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி இவர் சிச்சி இந்த பழம் பிடிக்குன்ற மாதிரி இந்த ஆதவ அர்ஜுனா நேற்று உட்காந்துட்டு உருட்டிகிட்டு இருக்காரு. பக்க அரசியல்வாதிங்க.
இல்லை ஆதவ அர்ஜுன், ஆமாம், ஆதவ அர்ஜுனை பற்றி தொடர்ந்து அவர் மேலே வந்து குற்றம் சாட்டி வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரஜினிகாந்தை பற்றி அவர் விமர்சனம் பண்ணது, இன்றைக்கு வந்து என்னென்னா அவருடைய மைத்துனரே வந்து குற்றம் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா விஜய் சங்கீதாவுடைய செய்தியை வெளியிட்டதே வந்து ஆதவ அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது, அந்த உளறல்கள்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. திமுக வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகாதிருக்கிறதுக்கு காரணமே வந்து ஆதவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள். அது உண்மை. ஆதவுக்கு பர்சனலாக பாஜக கூட போகிறது பிடிக்காது. இன்னொன்று அவர் திமுக தலைமை உள்ள இருக்கவங்கள ரொம்ப நெருக்கமானது. அவர் வந்ததே அந்த அஜெண்டா தான்ன்றது தான் என் போன்ற ஒரு பார்வை. விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார், விஜய் ஃப்ரெண்டு, அங்கேயும் ஃப்ரெண்டு. அவர் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை, ஆனால் அவர் எல்லா கட்சியுடைய உயர்மட்ட குழு கூட்டத்திலையும் உட்காருவார். அவர் இதில் ஒழுங்காக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தம் மாவட்ட செயலாளர்களும் அவங்களுக்கு மட்டும்தான் யதார்த்தம் தெரியுது. நம்ம இப்படி இருந்தால் அழிஞ்சு போயிடுவோம், ஒன்றும் கிடையாது, நம்ம இங்கே போனால் ஒரு 45 இது தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகணும் புஷிக்கு தெரியுது. ஆனால் இந்த சைடு இருக்கிற எல்லாருமே மத ரீதியாக பார்க்குறது. இப்போ ஜான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக கூட போகிறது, ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக ஜான் சுற்றுனது எல்லாமே ஆர்எஸ்எஸோட தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு பிரச்சார ஒரு அரசியல் விமர்சகர் கூட அவர் ஒன்றா சுற்றி இருந்தார். அவர் அந்த ஆர்எஸ்எஸ் தொடர்பு அவருக்கு ஜாஸ்தி, அவரெல்லாம் வச்சு சுற்றி இருந்தார். இப்போ தாவேக்கா வந்தோன்னே தான் அவரை பற்றி கண்டபடி பேசணுன்னா பிரிவு வந்துச்சு. அப்போ இவர் வந்து என்ன விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டார். ரஜினிக்கு போனார், அப்போ அங்கே ஆன்மீக அரசியல் இல்லையா, ரஜினி துரத்தி விட்டார். இன்றைக்கி அரசியல் களத்தில் முக்கியமான நபராக இருக்கிற குருமூர்த்தி அவர்கிட்ட போய் நின்றவர் தான் இவர். இன்றைக்கி என்னமோ யோகியர் மாதிரி இது வந்து அந்த கட்சி பாஜக ஆகுதுன்னு அவர் ஒரு தனியாக, அதுவும் அஜெண்டா தான், டிஎம்கே அஜெண்டா தான். அப்போ இவர்கள் எல்லார் பேச்சையும் அந்த குழப்பவாதி இவர் விஜய் வந்து தானும் குழம்பி மற்றவனும் குழம்பு முடிவு, ஒருத்தன் தெளிவான முடிவு எடுக்காதவன் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் போயிடுவாங்க. நீ எதில் எடுத்துட்டாலும் ஒரு வியாபாரம் பண்ணுறான்னு வச்சிங்களேன், பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒருத்தன் நல்லா வேறு ஒரு வியாபாரத்தில் அவன் நல்லா பண்ணிகிட்டு இருப்பான், உடனே இதை விட்டு அதுக்கு போயிடுவான். இதுலேயும் ஒன்றும் தெரியாது, அதுலேயும் ஒன்றும் தெரியாது, நஷ்டம் ஆகிடும். மறுபடியும் அதை விட்டு இன்னொருத்தன் நல்லா பண்ணால் அங்கே போவான். வாழ்க்கையில் அவன் திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லாமல் நிற்பான். நேரம் நல்லா இல்லைன்னுவான், உன் புத்தி நல்லா இல்லைன்றது. எந்த துறையிலும் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த துறையில் நீங்கள் வல்லுநர் ஆகலாம், லாபம் பார்க்கலாம். நஷ்டம் வரும், லாபம் வரும், அனுபவம் கிடைக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதாகலாம். ஆனால் அப்படியே இந்த இங்கே அங்கே எங்கேன்னு வாய் வைக்கிறது. இதே மாதிரி தான் திருமணம், லவ் பண்ணுவான், நல்ல பொண்ணாக இருக்கும். இவனுக்கு என்ன மைண்டுன்னா அவங்க அந்த பொண்ணு நல்லா இருக்குது, மிஸ் பண்ணிட்டோமே, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ நகை இதெல்லாம் போகிறேன்றாங்க, இது தெரியாமல் லவ் பண்ணுறேன், இப்படி குழம்புவான். ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான நிம்மதி வந்து பணம் கிடையாது, அது எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம். இதே பொண்ணோட வாழ்ந்து பிற்காலத்தில் நல்லா கோடீஸ்வரன் ஆகி நல்லா இருக்கலாம், நிம்மதி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி துட்டு காசு விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் குழப்பமான நிலை. குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க முடியாது. விஜய் குழம்பிய குட்டை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்குறாரு. யதார்த்தம் அவருக்கு தெரியல. புஷி போன்றவர்கள் சொன்னாலும் மாவட்ட செயலர் கூட்டத்தை எதுக்கு நீ கூட்டினாலும் அதில் எல்லாம் தகவல் வந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. 60 எம்எல்ஏ கூட இப்போ அவங்களால தேத்த முடியல. மீதி எல்லாம் எப்படி வெளியிலேருந்து பணம் படைத்தவர்களை கூப்பிட்டு வராங்க. இதில் இன்னொரு காமெடி சொல்கிறேன், ஜான் ஒரு 70 எம்எல்ஏக்கு பொறுப்பேற்றிருக்காராம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் ஷாட் அந்த அவருடைய இது சார்ந்த ஆட்கள். அப்போ அதெல்லாம் வந்தால் அது விஜய் கட்சியாக இருக்குமா? இவர்கள் மக்களுக்காக வருவார்களா? விஜய் வந்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் இந்த மாற்று வேணும் திமுகவுக்கு கொள்கை அதுன்னு உருட்டுறீங்க. அப்போ உங்கள் கட்சி சார்ந்தவங்களுக்கு தானே பதவி கொடுக்கணும். எம்ஜிஆருன்றீங்க. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ அந்த கட்சியில் 100க்கு 90 பேர் வசதி இல்லாதவன், சாதாரண ஆள். அவங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் தான் காசு கொடுத்தாரு, தேர்தல் செலவுக்கெல்லாம் காசு கொடுத்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார். அப்போ நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட துட்டு கேட்குறீங்க. அப்போ என்கிட்ட துட்டு இல்லைன்னு ஒதுங்கு, யாராவது துட்டு இருக்கணும் கூட்டு வான்றாங்க. துட்டு இருக்கணும் கூட்டு வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு நாங்கள் எதுக்கே அந்த கட்சியில் இருக்கணும்னு கேட்குறாங்க மாவட்ட செயலாளர்கள். அதே மாரி துட்டு இருக்கிறவனை கூட்டு வந்து நிற்க வைக்க போகிறாங்க. அப்போ நாளைக்கே ஒரு 50 பேர் மொத்தமாக பெருந்தொகை யாராவது கொடுக்குறாங்கன்னா அப்படியே போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ திமுக 80 ஜெயிச்சிருக்குதுங்க. இவங்க 5 ஜெயிச்சா பெரிய விஷயம், ஒரு பேச்சுக்கு 50 ஜெயிச்சிட்டாங்க. அதில் 40 பேர் இந்த மாதிரி துட்டு கொடுத்து கூட்டு வந்த ஆட்கள். அந்த 40 பேர் அப்படியே திமுகவுக்கு தாவனானா என்ன பண்ணுவேன்? அதான் நடக்கும். அப்போ கட்சி உடஞ்சி சேதனம் எல்லாம் பண்ணோம். 96 வைகோ இதே திமுறில் தான் இருந்தார். நான் தான் முதலமைச்சர். மூப்பனாரை கூட உதாசீனப்படுத்தினார். மூப்பனார் போய் திமுகவில் கூட்டு வச்சார். அவங்க பெரும் வெற்றி பெற்றாங்க. வைகோ ஒன்றும் இல்லாமல் போய் இன்றைக்கி ஒரு சீட்டுக்கு நிற்கிறார். இந்த கதை தான் இவருக்கு நடக்கும். அப்போ இவருக்கு அதை பற்றி கவலைப்படாமல் பண்ணுறாங்க. சரி,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜன் நேற்று பேசி வச்சுக்கிறேன். அவர் வழக்கமாக வளருவார்ல. நேற்று 234 தொகுதியில் நாங்கள் தனித்து நிற்போம், இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு நல்ல இதுவான். என்னையா பேசுகிற? அரசியல்வாதம்னா பொதுவாக பேசு. அதனால் இஸ்லாமிய மட்டும் தனியாக வந்து பேசுதல். அப்போ இந்து சகோதரர்களை வந்து வெளியில் போடுவாங்கன்னு நினைக்கிறியா? என்ன கதை உன் கதை? இந்த மாதிரி பேசுறது. ரெண்டாவது, எங்களை வந்து 2.5 வருஷம் முதலமைச்சர் 117 சீட்டு நிற்கலான்னு கேட்டாங்க. ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கதையாக இருக்குது. இவங்க போய் கேட்டாங்கல்ல, எஸ்பி வேல்மண்ட போய் இவங்க கேட்டாங்க, 2.5 வருஷம் எங்கள் ஆள் தான் சிஎம்மு 117 கொடுன்னு. தம்பி அங்கே பால் டின் இருக்கு பார், எடுத்து குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டாப்புல. ஒரு பார்த்தா பாக்கியராஜ் சொல்லுவார், அங்கே பால் பூட்டி இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ சைல்டிஷாக இருக்கீங்கன்னு அமுச்சு விட்டாரு. இவங்க அதுக்கப்புறம் இப்போது லேட்டஸ்ட்டாக 90 சீட்டு தரியா. போன தடவை இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை போச்சு. அப்போ 90 சீட்டும் துணை முதல்வர் பதவியும் கேட்டாங்க. அவங்கள போக சொல்லுங்கன்ட்டார் எடப்பாடி. அதில் தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படி நின்று போச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்தப்போ 60 சீட்டு துணை முதல்வர், முடியவே முடியாட்டார் அவர். ஆட்சியில் பங்கா போக சொல்லு, ஒன்றுமே இல்லை. அவனை விட்டிங்கன்னா, இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறான்னா, விட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு 40-45 சீட்டை கொடுத்து எதிர்கட்சி தலைவர்னு ஆக்கி நம்ம தான் தேவையில்லாமல் ஆளாக்க போகிறோம். இது தேவையில்லாத கம்முன்னு விடுங்க அப்படின்னு. இதுக்கு இவர் நேற்று உருட்டுறாரு. நான் பக்க அரசியல்வாதி, பொய் புழுவுறதுன்னா அரசியல்வாதி புழுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி காருக்குள்ளே உட்காந்தாராம், அப்படி வந்தாராம். அப்படின்னா டோர் திறக்க சொன்னாராம். என்ட்டு எப்படி போதுமா அப்படின்னாராம். போதுமே அப்படின்னாராம். இவர் அந்த கார்லேயே போனாரா இல்லையான்றத கேள்வி சந்தேகம். ஏன்னா இவரை விட்டுட்டு தான் அவர் ஹோட்டல்லே விட்டு தான் அவர் போனார். அப்புறம் எப்படி இவர் அங்கே வரும்போது முடிச்சு வரும்போது காரில் இருப்பார்? இப்படி தான் உருட்டுறது. இந்த முன்னாடி இருக்கிற 10 பேருக்காக பேசுறது. இது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகுமே, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல, நம்மள என்ன கவலையே போகிறது. இதுதான் இவருடைய இது. பிரம்மாண்டமான அலுவலகம்லாம் வந்து கொடுங்கியூரில் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. தேர்தல் செலவு 40 லட்சம் தான் ஒரு ஆள் பண்ண வேண்டியது. இப்போ நேற்று கூட ஏதோ பேசியிருக்காரு, நாங்கள் வந்து இத்தனை அலுவலகம் திறப்போம் அப்படின்னு. ஒரு அலுவலகம் திறக்கிறதுக்கு குறைஞ்சது 1 லட்சம் ஆகுமா? ஜாஸ்தி ஆகும். 1 லட்சம்னா வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதத்துக்கு அந்த அலுவலகத்தில் ஒரு 4 பேரை வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு 25,000 ரூபா சம்பளம் வச்சுக்கோங்க. அது ஒரு 1 லட்சம், 2 லட்சம். 40 அலுவலகம் ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுங்க. 40 2 லட்சம் எங்கேயே போயிடுச்சு? 80 லட்சம். இவர்களுக்கு அந்த அடிப்படை அறிவு இருக்காதுன்றல. இதெல்லாம் உதாரணம். எனக்கு என்னென்னு தேர்தலில் தப்பாக கணக்கு காட்டி மாட்டுவாங்க. அதான் பெரம்பூரில் நிற்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. யார்? விஜயா? விஜய். அது கொடுங்கியூரில் ஏசி ஆள் பெரிய இது போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. கொடுங்கியூரில் பெரிய செலவின கணக்கில் வரும். அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. பிரம்மாண்டத்தை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அதான் சொல்கிறேன்னே, இந்த மாதிரி இவர்களுக்கு தேர்தல் நடைமுறை தெரியாது, எதுவும் தெரியாது. பெரம்பூரில் இப்போ விஜய் நிற்கிறாருன்னா, விஜய் எனக்கு தெரிஞ்சு நிற்க மாட்டார். நின்னா அவருக்கு மட்டும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லாமல் போகும். மற்றபடி வேறு யாரும் பெருசாக ஜெயிக்கலாம் முடியாது. இவரை எதிர்த்து யார் சொல்லுங்கள்? ஸ்டாலின் எதிர்த்து கொளத்தூரில் ஸ்டாலின் எதிர்த்து தெரியலிங்களே யார்? விஎஸ் பாபு. ஓ, விஎஸ் பாபு நிற்க வைக்கிறாங்க. ஸ்டாலின் எப்படி பார்ப்பார்? காமெடியாக பார்ப்பார். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பார்ப்போம் பொறுத்து. இல்லை, அது ஏதோ ஒரு பாஜகவில் கூட ஏதோ ஒரு லேடியை நிற்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்களே. அதில் நிற்பா வைக்கப்பாங்க. பாஜகவில் ஏதோ ஒரு பெரிய ஆள் தான் சொல்லியிருந்தாங்க. கௌதமி நிற்கிறாங்க. சாரி, கொளத்தூரில் வந்து பாஜக சார்பில் வந்து திமுக, அது அதிமுக கௌதமிக்கெல்லாம் சீட்டு இல்லை. அதனால் இதெல்லாம் இவங்க தான் வளரிட்டு இருப்பாங்க வாரமாக உட்காந்துட்டு. இவனுக்கு ஒரு நாள் கண்டுபிடிச்சி நியூஸ் முடிஞ்சோன்னு தான் இவனுக்கு எம்ஜிஆர் சிவாஜி செத்துட்டாரான்னு புதுசாக வருவாங்க. அவர் என்டிஏ பேசுகிறாருன்னு சொன்னால் ஒரு வாரம் பொறுத்து என்டிஏ பேசிக்கிறாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பேச்சுவார்த்தையே முறிஞ்சிருக்கும். என்டிஏ தாவேக்கா பேச்சுவார்த்தை முறிஞ்சிச்சு நம்ம போடுவோம். இவனுக்கு அது கொஞ்சம் கூடுதலாக அப்படி இப்படி உருட்டி இறுதியாக முடிஞ்சிச்சுன்னு போடுவாங்க. இதே வேலை தான். ஈரானில் ஒரு தீவை தாக்குறாங்க. தாக்குன அன்னைக்கு தாக்கி முடிச்சுட்டு ட்ரம்ப் ட்வீட் போடுறாரு. அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் தகவல்லாம் தேடி எடுத்து போடுறேன். அதுக்கு 2 நாள் கழிச்சு இவனுங்க கார்க்கு தீவு தாக்கப்பட்டதுன்னு போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. சும்மா நான் இவங்களெல்லாம் சொல்லலை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை சொல்கிறேன். அப்போ யாராவது ஃபாலோ பண்ணுறது இல்லை. என்ன உங்களுக்கு தெரியாதா? இந்த டெஸ்கில் யார் இருப்பா? எவனையாவது ஒருத்தனை 20,000 30,000 சம்பளம் கொடுத்து நேஷ்னல் பார்த்துக்கோ, இன்டர்நேஷ்னல் பார்த்துக்கோ. அவனுக்கு என்ன தெரியும்? எடிட்டருங்க உட்காந்து எப்படி இது மிஸ் ஆச்சு, அது மிஸ் ஆச்சு. அவங்களுக்கும் இது தெரியாது.
ஏன்னா அவங்களுக்கும் 1000 வேலைகள் இருக்கும். 6 மணிக்கு மேலே கடை சாத்திடுவாங்க. ஆளுங்கட்சி சைடு போயிடுவாங்க. அப்போ என்ன தேடல்ன்றது இருக்காது. எடிட்டர்னா என்ன, ராஜா இருந்தார், அவர் தான் ஐகான். சன் டிவியில் ஐகான் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன இருக்குது நியூஸ் ரன்டவுன் சொல்லு, இதை தூக்கி 2வது போடு, இது தூக்கி 1வது போடு, இது தூக்கி முதல்ல போடு, 10வது தூக்கி 1வது போடு, அப்புறம் இந்த இதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ஏன் மிஸ் பண்ணீங்க, யார் அவன், இப்படி அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் தான் அந்த சேனல் நல்லாயிருக்கும், இதாகும். இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனைலாம் வேறு. அதனால் கண்டபடி நியூஸுகள் போகுது. நான் அந்த கர்க்கு நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சம் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுடைய அந்த ட்வீட்டாக ஃபாலோ பண்ணால் கூட தெரியும் ஏன்பா அது மாதிரி. எல்லாருமே எப்படி இருந்தோம், ஒரு புள்ளியிலேருந்து தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு தகவல் கிடச்சிருக்குது உடனே அதுலேருந்து ட்ராவல் பண்ணுவோம். அது கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின், ரஜினிகாந்த் வந்து அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை, ஆடாதீங்களா, ரொம்ப ஆடாதீங்களான் இருக்காரு. அவர் தான் ரொம்ப ஆடாத, இன்னைக்கு வந்து ஆடினீங்கன்னா உங்களுக்கு காலம் பதில் சொல்லுன்ட்டார். இன்னைக்கு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது வருத்தங்கிறதெல்லாம் சரியாலாம் தெரியல, சும்மா போகிறப்போ அவர் தெரியுமா கதை, ஊயின்னு கிளம்பியிருக்காரு, கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுருக்காங்க. இது மறுபடியும் ஒரு முட்டாள்தனம் பண்ணுறதுக்கு ஒழுங்காக இருந்துக்கொண்டிருக்காங்க மேலே கூப்பிட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கூட்டத்தில் ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி, இல்லாட்டி நான் ஏன் சொன்னேன் என்றால்னு உருட்டியிருப்பார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். இதோட அமைக்கும் தேர்தல் காலம் கம்னு இருந்துக்கிறான். அதுதான் விஷயம். நிச்சயமாக தோழர், பல தகவலை தெரிவிச்சிங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாக வந்து நடைமுறையில் வந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம். நன்றி.